सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा व्युत्पत्ति अनुकरणेन भवति एवमात्मके वस्तुनि प्रतीतिः न पुनरेतावता तस्य सिद्धिः பரமாத்மரத்தை அப்பிரமாணத்துவம். அதாவது இந்த சப்த பிரமாணம் அப்படின்னு சொல்லுவோம். சப்த பிரமாணம் என்ன தெரியும்? வாக்கியம் தான் பிரமாணம். வாக்கியம் கருத்த சங்கத்துல ஆப்தவாக்கியம் சொல்றோம். சப்த பிரமாணம் அப்படிங்கிறது என்னன்னா ஆப்தனுடைய வாக்கியம். வாக்கியம்னா என்ன? அநேக பதங்கள் கூடினது பத சமூகா வாக்கியம். அந்த சப்த பிரமாணங்கிறது ஒரு பதங்களுடைய சமூகம், வாக்கியமாக அமைந்த பதங்களுடைய சமூகம் இருக்கு, அது பிரமாணமாகுமே தவிர ஒரு பதம் பிரமாணமாகும். ஒரே ஒரு பதம் ஒரு பிரமாணமா எடுத்துக்கிறது. பதம் இருக்கு இல்லை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு என்ன பிரமாணம்? சப்த பிரமாணம் அப்படின்னு கேட்டால் பதமும் ஒரு சப்தம் இருக்கு, அதனால கடை சொல்ல முடியாது. அதமும் ஒரு சப்தம் இருக்கிறது, அதுக்கு பிரமாணம் இல்லை. அதம் இருக்குது அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், வாக்கியம் இருக்குன்னு வாக்கியம் இருந்தால் பிராமணியம் சொன்னான்னா அது ஒரு திரும்பி. அப்படி ஒரு சப்தம் இருக்கு, சப்தம் இருக்கலாம், அதுக்காக அந்த வஸ்து இருக்கணும்ன்ற அவசியம். அதே மாதிரி இந்த பிரம்மமானது பிரசித்தமா அப்பிரசித்தமா அப்படின்னு கேட்டிருக்க, பிரம்மாங்கிற இந்த சப்தத்துக்கு உற்பத்தி பண்ணி ஆட்சிக்காரர் இருப்பாங்க. பிரம்மம் சப்தத்திலேருந்து இந்த அர்த்தங்கள்லாம் தெரியுது, அப்படின்னா இதுதானே ஆகணும் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. இது தெரியும் இல்லையா? தப்பு வருது. நிச்சய சுபாவம் அப்பேற்பட்ட பிரம்மம் பிரம்மம் இருக்கு அப்படிங்கிறது எங்க தெரியுதா? பிரம்மஜத்துக்கு உற்பத்தி பண்ணினா கிடைச்சிருதுன்னு இது பிரமாணம். பிரம்மங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் நீங்க உற்பத்தி பண்ணினதுக்காக அந்த மாதிரி இருக்கணும்னு சொத்து இருக்கணுங்கிறது அவசியமே இல்லை. வாக்கியம் சொல்லுவோம், அந்த வாக்கியம் தான் இருக்குங்கிறது பிரமாணமாக சொல்ல முடியும். பதம் ஒரே ஒரு பதம் மாத்திரம் இருந்தா அது பிரமாணம் ஆகும். அப்படி வாக்கியம் தான் பிரமாணம். அதனாலே இந்த உற்பத்தி எல்லாம் அனுகரணம் அதெல்லாம் பிரமாதமா காமிக்கிட்டு பிரம்மத்துக்கு இப்படி உற்பத்தியா தான் அப்படி உற்பத்தி அப்படின்னு சொல்லி, ஆனா இதனால அது பிரம்மம் இருக்குங்கிறது சித்திக்கூடாது. நானும் ஏவமபி உற்பத்தி அனுகரணேன அவருக்கு ஏவமாத்மகே வஸ்து பிரதீதி. உங்க உற்பத்திக்காக என்ன கிடைக்குதுன்னா அந்த பதத்திற்கு இது அர்த்தம் அவ்வளவுதான் தெரியணும். அந்த வஸ்து இருக்குங்கிறது தெரியும். பதத்தினாலே அப்படி தெரியலாம்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அது சொல்றதுக்கு ஒரு பதம் இருக்கா இல்லையாவது பார்த்தாது. பதம் இருக்காது, பதம் இருக்கா அப்பனா இருக்கணுமே அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால பதத்தை வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னு நினைக்கப்படாது. வாக்கியம் இருக்கா இருக்குன்னு சொல்றதுக்கு அதுதானே நியாயமான விஷயம். அதாவது வாக்குக்கும் அந்த அர்த்தத்துக்கும் உள்ள சம்பந்தம் நித்திய சம்பந்தம் இருக்க முடியாதது, யாருனாலும் உண்டாக்கப்பட்டதே இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் அதை வச்சுக்கணும். அதுக்காக சப்தம் இருக்குன்னு சொன்னா அந்த அர்த்தம் இருக்குன்னு அர்த்தமாக இல்லையா? அதனால அதான் பரமாத்திரத்து அப்பிரமாணத்துவம். சத்தியம் சதசிங்கம்னு ஒரு சப்தம் இருக்கு. இதுல என்ன அர்த்தம் கிடைக்கிறது? மொயிலுடைய கொம்பு அப்படின்னா மொயிலுக்கும் கொம்பு உண்டுன்னு தானே தெரியுது அப்படின்னு சொல்லலாமா? சதசிங்கம் அப்படிங்கிற ஒரு சப்தத்தினால சப்தத்தை வச்சுட்டு சதசிங்கம் நாப்பின்னு சொல்லப்படாம். சதத்துக்கு சஞ்சசிங்கம் கிடையாது அப்படின்னு சொல்ற வாக்கியத்துல சதசிங்கம்னு ஒரு சப்தம் வந்திருக்கிறதுனால அப்படியான சதசிங்கம்பு இருக்குங்கிறது இந்த பரமை பிரமாணம் சொல்ல முடியுமோ? சத்தியலிங்கம் அதையேவ விஜ்ஞாசா தர்மத்தேவ லோகார்த்த பிரமாணா சத்தியம். சத்தியம்னு ஒத்துக்க பரமாத்திரத்தை பிரமாணமா சொல்லல,
மதத்துக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது, அது இருக்கா இல்லையாங்கிறது இன்னும் ஜிஜ்ஞாசா தான், சந்தேகம் தான். அதுக்காகத்தான் ஜிஜ்ஞாசா விசாரம் பண்ணி தான் தீர்மானம் பண்ணணும். இல்லாட்டா பதவி பிரமாணம்னு நினைச்சிருந்தாருன்னா பாக்கியதாரர், அப்புறம் சித்தமாயிடுச்சு, பதவி இருக்க சித்தம் விஷயம் சித்தமாயாச்சு, விசாரம் வாண்டாமலாம் சொல்லியிருக்கணும், அப்படி சொல்லலையே. அதனால அவசியம் விசாரம் பண்ணணும்னு தான் சொன்னார். அதுல என்ன தெரியுது, அவர் சித்தம் ஆயிடுச்சுங்கிற அபிப்பிராயத்துல விசாரணை சொன்னாரு. தர்மத்தேவ அதைவ ஜிஜ்ஞாசா தர்மத்தேவ. அது என்ன சொல்றாருன்னா, இந்த தர்மம் இருக்கு, அதுவும் இதே மாதிரி தான். அதை பத்தி லோகத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. சப்த பிரமாணத்தை விட்டால் வேற எந்த ஒரு பிரமாணமும் தர்மத்தை காண்பித்து கொடுக்காது. சப்த பிரமாணமும் இவனுக்கு பரிச்சயம் இல்லை. அப்பேற்பட்ட சமயத்துல சப்த பிரமாணம் பரிச்சயம் இல்லைன்னா தர்ம விஷயத்துல சப்த பிரமாணம் பரிச்சயம் இல்லை. அப்படி இருக்கும்போது தர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வர முடியுமோ, விஞ்ஞாசா வருமோ? செய்தியே பட்டா படாத விஷயத்துல தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எப்படி வரும்? அதனால தர்ம விஞ்ஞாசை எப்படி வரும்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, இவன் வேதம் படிச்சுதான் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது விஞ்ஞாசப்படுறாங்கிறதுக்கு அதை படிச்சு அனுஷ்டானம் மன்றவாத பல பேர் பார்த்து லோகத்துல தர்மங்கிற சத்து பிரயோகத்தை கேட்டு தர்மம் தர்மம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கான் அப்படின்னா அது என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை வந்துருக்கணும். இருக்கா இல்லையா, இதுதானா அதுதானா, இந்த மாதிரி எல்லா விதமான விஞ்ஞானமும் வரலாம். அந்த சப்தம் கேள்விப்பட்டதை வச்சு இல்லையா, லோகத்துல தர்மம் தர்மம் பேசிக்கிறா, அதை பத்தி இருக்குன்னு சொல்றாளா இல்லைன்னு சொல்றாளா, அது நிஜமா இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகம். அதனால விஞ்ஞானம் வந்திருக்கு அப்படின்னு வரலாம் முடியும். அதே மாதிரிதான் பிரம்மம் அப்படின்னு ஒரு சப்தத்தை கேள்விப்பட்டோம். அந்த சப்தத்தை கேட்கும்போது நமக்கு இந்த மாதிரி அதுல இருந்து ஒரு சின்ன அர்த்தம் கிடைக்கிறது. அந்த வஸ்து இருக்கு இல்லைங்கிறது இன்னும் தீர்மானம் ஆகல, அது இருக்கா இல்லையான்னு விசாரித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். இது வரலாம். இதம் அபரம் பிரம்மசப்தார்த்தத்திய சித்தத்தை காரணம் இருக்கிறதே சாத்தியத்துவ சித்தம். அதை முடிச்சுட்டார். அதாவது பிரம்மதேர் தாத்தோர் அர்த்தாதிகமாக முடிச்சுட்டார். சர்வஸ்ய ஆத்மத்வாத்திய பிரம்மாஸ்தித்வ பிரதிஷ்டின்னு அடுத்த பாட்டு. அதுக்குதான் அதுக்கு அவதாரிக்கு இதம் அபரம் பிரம்மசப்தத்திய. இது வாஸ்தவமா இந்த பேராகிராஃப் பிரிச்சு போட்டு அது முடிஞ்சு போச்சு, அது அதோட சேர்ந்தது. அது அடுத்ததோட சேர்ந்தது. பிரம்மசப்தார் பிரம்மம் அப்படிங்கிற சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் சித்தமாக இருக்கிறதுக்கு இன்னொரு விதமாகவும் ஒரு காரணம் காண்பிக்கிறார். என்ன? சர்வஸ்ய ஆத்மத்வாஸ்து பிரம்மாஸ்தித்வ பிரதிஷ்டி. பிரம்மம்னா என்ன? பிரம்மங்கிறது ஆத்மா தான். ஆத்மா இருக்கா இல்லையா? இருக்கு. பிரம்மம் தெரிஞ்சிருக்கா தெரியாம இருக்கா? தெரிஞ்சுதான் இருக்கு. தெரிஞ்சிருக்கிற தெரிஞ்சும் இருக்கு, தெரியாமல் தெரிஞ்சு தெரியாமல் இருக்கு. சதேவ தர்சயதி சர்வோபி ஆத்மாஸ்தித்வம் பிரத்யேகி. எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருக்கானா தான் இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இருக்கான். நாகமஸ்தி நானே இல்லை அப்படின்னு யாராலும் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஞானம் ஒத்துக்கும் வருதில்லை. நான் இப்பொழுது இல்லை அப்படின்னு ஒரு ஞானம் வருமோ? அவன் இருந்தாதானே ஞானம் வரது. இருந்தா இல்லைங்கிறது வராது இல்லையா, அது யாருக்காதான். அதனால நான் இருக்கேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது. ஒரு சமயம் ஆத்மாங்கிறது ஒண்ணு இருக்கலைன்னா அப்ப எல்லாருக்கும் எப்படி தெரியணும்? ஆத்மா இல்லை, நான் இல்லை, நான் இல்லை அப்படின்னு தெரியும். அது யாருக்கும் தெரியுது. அதனால எல்லாருக்கும் ஆத்மாவாக இருக்கிறதுனால இந்த பிரம்மங்கிறது இருக்கு அப்படின்னு அப்படி இருக்கு. எதிரி ஆத்மாஸ்தித்வ பிரதிஷ்டித்யா சர்வோ லோகः ந அஹமஸ்மி இதி பிரதிஜ்ஞா ஆத்மாக்கு பிரம்ம. ஆத்மான்னு ஒண்ணு இருக்குங்கிறது ஒருத்தருக்கும் தெரியாது, அது ஆத்மா பிரசித்தமாக இல்லை அப்படின்னு சொன்னால் லோகத்துல நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பிரதீதியே இல்லாத போயிடும். யாருக்குமே வராது. நான் இருக்கேன்னு தெரியவே தெரியாது. ஆனா அப்படி இல்லை. அது சரி, நான் இருக்கேங்கிறத வச்சுட்டு இந்த பிரதீதியால நான் இருப்பது வாஸ்தவம் தான், ஆனா பிரம்மம் இருக்கிறது எப்படி தெரியும்? அதுக்கு நீங்க பார்த்துட்டா இருக்கோம்னா ஆத்மாக்கு பிரம்மம், ஆத்மா தானே பிரம்மா. அப்போ நான் இருக்கேன்னா ஆத்மா பிரம்மா இல்லையேன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப கேட்பாங்க, ஆத்மா தான் பிரம்மங்கிறது யாரு கண்டா? அது எப்படி தீர்மானம்? அது வேற ஏதாவது இருக்கலாம் முடியும்.
கதம் புனராத்மா பிரம்மா எதுக்கு அதுக்கியாகும் ஆத்மாதான் நான் சொல்லக்கூடிய வஸ்துவும் வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிரம்மமும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்றேன் கேட்டார். வேதாந்தத்தை வச்சுதான் சொல்றேன். வேதாந்தேக்கு ஆத்மாவி பிரம்மதத்துவ பிரயோகா வேதாந்தத்தை அப்படி சொல்லி கொடுக்குது. அதை பார்த்தா தெரியுது. சரி, ஆத்மாவே விட லோகா அகமிட்டு விவரிக்கிறது. நான் அப்படின்னு ஆத்மாவை தானே சொல்றது. வேதாந்தம் ஆத்மாவை தான் பிரம்மன் சொல்லி கொடுக்கிறது. பிரம்மன் தான் ஆத்மா அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. ஆத்மா தத்துவத்தி வேதேதோ சரீரம் அகம் பிரத்யேக பிரம்மணா பிரதிஷ்டத்வாத்னா அப்பிரதிஷ்டா. பிரம்ம ரொம்ப அப்பிரதிஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க இல்லை. அது ஆத்மாங்கிற பேர்ல நான்கிற பேர்ல பிரதிஷ்டமா இருக்கு. அது பிரம்மங்கிற பேர்ல வேணும்னா பிரதிஷ்டமா இல்லாம இருக்கலாம். அதனால ஆத்மாங்கிற பேர்லயோ அகங்கிற பேர்லயோ அதை தெரிஞ்சு இருக்கிறதுனாலே அதுல பலவிதமான விபரீதங்கள் ஒவ்வொருத்தரும் அதை பற்றி பல அபிப்பிராயங்கள் சொல்றதுனாலே சந்தேகம் வருது கேட்கிறவருக்கு. அந்த சந்தேகத்தை நிறுத்தி கொண்டிருக்கிறதுக்காக இந்த விசார சாஸ்திரம் ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போ அதான் அடுத்த கேள்வி வருது. ஆத்மாதான் பிரம்மம் அப்படின்னு சொன்னால் ஆத்மா இருக்குங்கிற விஷயத்துல சந்தேகம் யாருக்குமே தான் இருப்போமா இல்லையாங்கிற சந்தேகம் யாருக்குமே வராததுனாலே நிச்சயம் இருப்போம். அப்ப பிரம்மம் இருக்குன்னு தீர்மானம் இருக்கு. ஆத்மாதான் பிரம்மம்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் பிரம்மம் இருக்கு அப்படிங்கிறது தீர்மானம் ஆயிருக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கும். தீர்மானமான விஷயத்துல விசாரிக்க என்ன இருக்கு? எரிபரிசி லோகே பிரம்மா ஆத்மத்தேன பிரசித்தமஸ்தி ததः ஞாபமேவ இதி அபிஜ்ஞானத்துவம் புனராபன்னம். திருப்பி அந்த விஜயாச வாழ்க்கை அதான் சித்தமாச்சே. இது விஷயம் ஆட்சிப்பது ஆட்சியத்துல விஷயத்தை இது விஷயமாகாது இருக்கு. ஆனா சித்தமாயிருக்கு. நிச்சயம் பதில் சொல்றா பதில் சொல்லல. அதே உபாதம் அபித்தம் வஸ்து சாத்தியமான விஷயா. உனக்கு தெரியாத வஸ்து எப்போ ஒரு பிரமாணத்தினால தெரிவிக்கப்படுறதோ அப்போ அதை அந்த பிரமாணத்துக்கு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. தெரியாத வஸ்து ஒரு பிரமாணத்தினாலே தெரிவிக்கப்படும் போது இந்த பிரமாணத்துக்கு என்ன விஷயம்னா அந்த தெரியாத வஸ்து விஷயம். எது அதை தெரிவிக்கிறதோ அதுதான் விஷயம் சொல்லுவோம். சித்தந்துன புனஸ்தாபியது. அது தெரிஞ்ச விஷயத்தை அது சொல்லுதுன்னா அல்ல சாஸ்திர விஷயம் நாம சொல்ல மாட்டோம். நமக்கு தெரியாததான் அது சொல்லி கொடுக்கணும். இதுல சாஸ்திரத்திய விஷயமா நமக்கு தெரிஞ்ச ஆத்மா சாஸ்திரத்துக்கு பிரதிபாத்திர விஷயமாக எடுக்க முடியாது. சரி சொல்றா விசேஷம் பிரதி பிரதிபத்தே இது விஷய சம்பந்தம் அர்த்தே. இந்த வாக்கியம் இருக்கே, இந்த வாக்கியத்தினால விஷயத்துக்கும் அந்த இதுக்கும் உள்ள சம்பந்தம் சாஸ்திரத்துக்கும் உள்ள சம்பந்தம் ரெண்டும் சொல்லப்படுறது. அதுக்கு அபிப்பிராயம் என்ன? சத்தியம் அகமிக்கு ஆத்மனி பிரத்யேக ஆத்மாவின் பிரம்மமா. அதாவது அகம்னு தெரிகிறது ஆத்மாதான், அந்த ஆத்மா பிரம்மன் தான். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இந்த விஷயத்துல விபரீத பற்றி எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தர் அப்ப இல்லைன்னு சொல்ற வார்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால அதை வாஸ்தவமா இருந்தாலும் என்னால நம்ப முடியல. சத்தியம் உண்மையா விஷயத்தை தெரிஞ்சிருந்தாலும் 4 பேர் 4 விதமா சொல்லிட்டாங்கன்னா சத்தியம் உண்டு. இந்த பஞ்சகத்துல ஒரு கதவு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வராங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் அந்த ஏமாத்துறதுக்காக அந்த ஆட்டுக்குட்டிக்கு பதில் வேற நட்டியை தூக்கிட்டு வரே, கதிரியை தூக்கிட்டு வரே, நாயை தூக்கிட்டு வரேன்னு கேட்ட உடனே ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு வரேன்னு நல்லா தெரிஞ்சவனுக்கு சந்தேகம் தூக்கி ஆட்டுக்குட்டி தானா வேறையா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டான்னு ஒரு கதை வரவே இல்லை. அந்த மாதிரி ஆத்மா பிரம்மான்னு வேதாந்தம் படித்து வேதாந்தத்திலே படிக்கிறதே அந்த அர்த்தபோதம் ஏற்பட்டே இருந்தாலும் கூட 4 பேர் 4 விதமா பேசும்போது சந்தேகம் உண்டு. அப்படி இல்லை, ஓஹோ நாம தப்பா படிச்சுட்டோமே. அதான் விபரீதத்தை காண்பித்து அயமசௌ ஆத்மா என்னன்னா ஒருத்தன் சொல்றான் சரீரத்துதான் ஆத்மா அப்படிங்கிறான், இன்னொருத்தன் இந்திரிய ஆத்மா மனசு ஆத்மா அது தனியா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படி என்னதானோ சொல்றான். அதெல்லாம் சொல்றத பார்த்தாக்க நமக்கு குழந்தைகள் சாஸ்திர வஸ்துதா பிரம்ம பதார்த்த விஷயா இவ பவேதார்த்தத்வாத் இங்க நமக்கு ஒரு சந்தேகம். பிரம்ம விஜாசான்னு சொல்லி சூத்திரக்காரர் பிரம்மத்துல ஒரு விஜயாசம் வந்ததாக காண்பிக்கிறார்.
அப்படின்னா பிரம்மன் தான் எங்களுக்கு தெரியல சந்தேகம், அதுலதான் சந்தேகம் வரணும்னு சொல்லலாம். ஆனா பாட்டுக்காரரை காண்பிக்கும் போது தேகம் ஆத்திரம் ஆத்மேதி பிரதிபன்னாக மன ஆத்மா இந்திரியம் ஆத்மா பிரம்மத்தை பத்தினா உள்ள விசதி பத்தி கருதிக்கணும் இல்லையா? பிரம்மத்தை பத்தி ஆளுக்கும் ஒவ்வொருத்தரும் தான் சொல்றா, அதனால சந்தேகம் வந்தது அப்படின்னு காண்பிக்காம நம்ம ஜீவாத்மாவை பத்தி விசதி பத்தி கருதிக்கிற இந்த ஜீவாத்மாவை அவன் என்ன சொல்றான், தார்வாசன் கேட்டா தேகம் தான் ஆத்மா சொல்றான். இது பிரம்மத்தை பத்தின ஒரு விஷயமே இல்லையே. அவ கர்த்தா போக்தா அப்படின்னு சொன்னானே, அதுவும் ஜீவாத்மாவை பத்தின ஒரு விற்பதி பத்தியே தவிர பிரம்மத்தை பத்தின விற்பதி பத்தி இல்லை. அதை போய் இருக்கா காண்பிக்கணும்னு ஒரு கேள்வி. அந்த கேள்வி பத்தி சொல்றா, இது பிரம்மத்தை பத்தின விற்பதி பத்தி இல்லைன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு தெரியும் ஜீவாத்மாவை பத்தின விற்பதி பத்தி தான் இருந்தாலும் அந்த ஜீவாத்மாவே பிரம்மம்னு நமக்கு விஷயமானதுனால வேதாந்த தெரிவு கொடுக்கறதுனாலே விசேஷப்பட்ட விற்பதி பற்றி கூட பிரம்மத்தினுடைய விற்பதி பிரம்மத்தை பற்றின விற்பதி பற்றியாக ஒரு உதாரணம். கதம் இருக்கா இல்லையான்னு ஒரு கொஞ்சம் சந்தேகம். கதம் இருக்கா இல்லையான்னு எவருக்கு சந்தேகம் வந்ததோ அவனுக்கு அவனுடைய சந்தேகம் லட்சியத்தை பற்றின சந்தேகம்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா, ஒரு வஸ்துவை பற்றின சந்தேகம்னு சொல்லலாமா கூடாதா? கதங்கிறது அங்க இருக்கா இல்லையான்னு எனக்கு சந்தேகம் இருக்குமோ இருக்காதோ போற இடத்துல அப்படின்னு சொல்லணும். அப்ப அந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்ததோ அந்த சந்தேகமானது ஒரு வஸ்துவை பற்றினது சொல்லலாமா கூடாதா? சொல்லலாம். ஏன்னா நான் எதை பத்தி சந்தேகப்படுறேனோ அது பிரம்மம், அது ஒரு வஸ்து. அதே மாதிரி இந்த ஆத்மாவை பற்றி வரப்பட்ட சந்தேகம் இப்ப வரும். தேகம்தான் ஆத்மானம் வந்தான், நீ யாரு, நீ இந்த தேகம்தான் அப்படின்னு அவனுக்கு இருக்கான். இன்னொருத்த சொன்னா தேகம் நீ ஆத்மா இல்லை, நீ இல்லை, தேகம் நீ இல்லை, அது தேகத்துக்குள்ளதாக்க நீ இல்லை, தேகத்துக்குள்ள ஒரு கண்ணு இல்லாத ஈரங்கெல்லாம் இருக்கு, அதுதான் நீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எதை பத்தின விற்பதி பற்றி சோம்பதார்த்தத்தை பத்தின விற்பதி பற்றி அப்படின்னு தெரியலையே, அப்படியே இருக்கட்டும். ஆனா அந்த சோம்பதார்த்தம் உண்மையில என்னது, அது வேதாந்தம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆத்மா தானே. எப்படி கடத்தை பற்றின விற்பதி பற்றி சந்தேகம் வரப்ப அந்த கடங்கிறது ஒரு வஸ்துவானதுனாலே வஸ்துவை பற்றின விற்பதி பற்றின்னு சொல்லலாமோ, அதே மாதிரி எந்த ஒரு சொம்பதார்த்தத்தை பற்றி இவன் சந்தேகங்கள் ஏற்படுத்துறானோ அந்த சொம்பதார்த்தம் உண்மையில் வேதாந்த சித்தாந்தப்படி பிரம்மந்தான், பிரத்யேகம் பிரம்மம் அப்படிங்கிற அப்படின்னு காண்பிக்கும் போது அது பிரம்மத்தை பற்றின விற்பதி பற்றியாகவே ஆகும். அதனால்தான் மாற்றுக்காரர் அப்படி ஆரம்பித்தார். ஆரம்பத்திலே பிரம்மம் இருக்கா இல்லையா அப்படின்னு இருக்குங்கிறான் இல்லைங்கிறான் அப்படின்னு ஆரம்பிச்சு எச்சத்தை காட்டியும் சொம்பதார்த்தத்துல அதே சரியா தெரியல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லிருக்கா அப்படின்னு விற்பதி பற்றியை கருத்து விடுறோம். அதுக்கப்புறம் மேல போவோம். ஆக இந்த சொம்பதார்த்த விற்பதி பற்றி கூட தற்பதார்த்தமான பிரம்மத்தினுடைய விற்பதி பற்றியாகத்தான் ஆகும். அதே தார்த்தத்வா பிரம்ம சொம்பதார்த்தமும் பிரம்மமும் ஒன்றுதான். அதனால இது வேற தியாகிதமும் சாமானியத பிரபுத்தி விசேஷதா அபிஷேது அபிஷ கல்வியா சாமானியமா தெரியுமே தவிர விசேஷமா தெரியல. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக அபிஷம் தான். சாமானியமா சிஷமா பிரம்மமும் இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனா எங்க இருக்குன்னு தெரியல, எப்படி இருக்கு எதுவா இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்றத இது என்ன ஆகும், விசேஷ விசேஷத்தை பற்றி விசேஷ சந்தேகம். அதுக்காக இது பகவதி சத்திய சாஸ்திரம் சாதனம் இது சம்பந்தம் போட்டு சமர்ப்பித்தா, அது விஷயமாச்சு அந்த விஷயத்தை போதிக்கக்கூடியதாக இந்த சாஸ்திரம் இருக்கு. ஆக சம்பந்தமும் உள்ளது. இப்ப வருகிற விபத்து பற்றியை சொல்லி காமிக்கிற விபத்தின் தேகமாத்திரம் இத்தியாதி சத்யதா கோசப்தஸ்ய व्यक्ति आकृति जाति क्रिया गुण शासनाद्य अनेकार्थ संयोक्त विद्यमानस्य कैश्चित् जातिः अन्य व्यक्तिः इत्यादि अभिधेयं प्रतिपन्नम् एवं तथैतन्य कार्यकरण संघात सन्निधौ अहं प्रत्ययस्य उत्पद्यमानस्य कैश्चित् किञ्चित् आलम्बनं प्रतिपन्नं तदा देहमात्रं चैतन्यविशिष्टम् आत्मेति प्राकृता जनाः लोकादिकास्य प्रतिपन्नाः इति ஒரு சின்ன திருஷ்டாந்தம் காண்பிச்சு சொல்றார்.
ஒரு மாடை ஓடிட்டு இருக்கு. ஒரு ஒரு பையனுக்கு மாடை காண்பிக்காம மாடுனா என்ன கோசப்தார்த்தம் தெரிவிக்கும். அவன் என்ன காமிப்பான், ஒரு மாட்டை காமிப்பான் முடியும். அந்த மாடு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஏதோ பண்ணிட்டு இருக்கு, வேலை பண்ணிட்டு இருக்கிற மாட்டை காமிச்சு இது மாடுன்னு சொல்லலாமா, சொல்லிக்கலாமா? மாடை காமிக்கணும், காமிச்சு இதுதான் மாடு அப்படின்னு காமிக்கிறது. அது வேலை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சுத்திட்டு இருக்கிற அந்த மைண்ட் இருக்கு, ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அப்படி பண்ணிட்டு இருக்கிற சமயத்தை இதோ பாரு இது மாடு கோசத்துக்கு என்ன அர்த்தமா அப்படின்னு சொல்லுதான். அதுனா இப்ப என்ன, அங்க எனக்கு நிறைய சமாச்சாரம் இருக்கு. ஒண்ணு கோஷங்கிறது ஜாதி தெரிகிறதான், எல்லாத்தையும் பொதுவா இருக்கக்கூடிய ஜாதி. அதுக்கப்புறம் அந்த வெற்றி ஒண்ணு. அதுக்கப்புறம் என்ன, அதனுடைய பலவிதமான அங்கங்கள் அவயவங்கள்லாம் இருக்கு. இந்த அது கொண்டுனா இப்படி வாழ்ந்து இருக்கு, அப்படி இருக்கு, வாழ் பின்பக்கம் இருக்கு, வாழ் முன்பக்கம் இருக்கு, இதெல்லாம் வேற தெரியாது. இதெல்லாம் அவயவ தன்மையை சொல்லுவோம் ஆசிரியர். அதுக்கப்புறம் அது செய்யக்கூடிய வேலை வேற தண்ணி இருக்கு, சரியா இருக்கு. அதுல எத்தனையோ குணங்கள்லாம் இருக்கு, சவுப்பா இருக்கு, கலர் எல்லாம் மாறி இருக்கு, சின்னதா இருக்கு, பெருசா இருக்கு, குள்ளமா இருக்கு, வித்தியாசங்கள்லாம் சமாச்சாரம் எழுத்தாப்புல இருக்கும்போது கோஷத்துக்கு என்ன அர்த்தம், இதெல்லாம் கோஷம் சொல்லி கொடுத்தாங்கன்னா புரிஞ்சுக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கணும், இது எல்லாத்தையும் சேர்த்து கோஷத்துக்கு அர்த்தமா எடுத்துக்கணுமா, இதே ஏதாவது ஜாதிய மாத்திரம் எடுத்துக்கணுமா, வெற்றிய மாத்திரம் எடுத்துக்கணுமா, தீர்மானமா சந்தேகம் தான். புரிஞ்சுக்கிறவனுடைய புத்திசாலித்தனத்துக்கு இருந்தாலும் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவான், அந்த வெற்றி இருக்கு பார்த்தா அதுதான் கோஷத்துக்கு அர்த்தம் அப்படின்னு. இன்னொன்று என்ன பண்ணுவான், ஜாதி தான் அர்த்தம்னா, ஜாதி வெற்றிலாம் போறாது, இவ்வளவு சமாச்சாரம் சேர்ந்தாதான் அது கோஷத்துக்கு அர்த்தம்னு சமூகம் இன்னொரு பண்ணுவான். இப்படியாக ஆளுக்காக வருவான். அப்படி இருக்கிறத சந்தேகம் கொடுத்து கோஷத்துக்கு என்ன அர்த்தம், கோஷம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இப்படி 4 பேர் சொல்லிட்டாக்க சந்தேகம் வந்துடும். இந்த சந்தேகத்தை போக்கி ஒரு தீர்மானத்துக்கு வரதுக்காக ஆசிரியர் இருக்கிறன்னு பூர்வீமாசையில ஒரு அதிகரணம் பண்ணினார். அதாவது சப்தங்களுக்கு வாக்கியார்த்தம் என்ன, ஜாதியா வெற்றியா சமூகமா அப்படின்னு. ஜாதிதான் வாக்கியார்த்தம். வேற எதையாவது கோஷத்துக்காக சொன்னால் சொல்ல வேண்டாம், நான் சொல்ல மாட்டேன், லட்சணம் தான் பண்ணியாகணும், ஒரு வாக்கியார்த்தத்தை கேட்க முடியாது அப்படின்னு சுற்றுப்புறமா ஸ்தாபனம் பண்ணிட்டேன். அதே மாதிரிதான் இங்க என்னாச்சு, நாம நான் சொல்லும் போது நீ எதை நானே சொல்றான் அப்படின்னு பார்த்துட்டு அந்த சரீரமே இருக்கு, சரீரத்தினுடைய இந்திரியங்கள்லாம் இருக்கு, அது தவிர்த்து ஏதாவது இருக்கா ஏன்னு தெரியல இருக்கு, அவங்க இருக்கு. மற்ற காரியகரண சங்காத சன்னிது சேதனத்தோடு தெரியக்கூடிய இந்த காரியகரண சங்காதம் இருக்கும்போது நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு அவன் விவகாரம் பண்றானே. அப்ப இந்த நான்கிற சப்தத்தினால அவன் எதை குறிக்கிறான், தேகத்தை தான் குறிக்கிறானா அல்லது அதனுடைய சைதன்யத்தை குறிக்கிறானா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரியங்கள் சங்காதத்துல எதையோ ஒன்ன குறிக்கிறானா அப்படின்னு சந்தேகம் வருது, வரலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. அதனால அதுக்கு எப்ப என்ன சொன்னாங்கன்னா சில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் தான் அர்த்தம் பண்ணிட்டான். கழிச்சு செஞ்சு ஆரம்பரம் பிரதிபந்தம் ஒவ்வொருத்தருக்கு அந்த அகம்னு அவன் தன்னை சொல்லிக்கிறான். நாமளே நம்ம சொல்லிக்கிறோம், இன்னொருத்தருக்கே போக வேண்டாம். நானே சொல்லிக்கிறேன், அவன் சொல்லிக்கிற மாதிரி. அப்ப நான் எதை சொல்றேன் அப்படிங்கிற இடத்துல எனக்கே சந்தேகம் வரும். சரீரத்தை சொல்றேன்னா, இந்திரியத்தை சொல்றேன்னா, வேற எதையாவது சொல்றேன். அப்போ விசாரம் பண்ணி வாங்க சாஸ்திரகாரா இருந்தா சார்வாசன்லேருந்து ஆரம்பிச்சு இந்த விஷயத்துக்கு ஒரு விசாரம் பண்ணி உத்தரம் சரி கண்டுபிடிச்சான். சார்வாக என்ன சொன்னா, தேக மாத்திரம் சைதன்ய விசிஷ்டம் ஆத்மா. தேகம் தான் அர்த்தம், சைதன்யத்தோட கூடிய தேகம் தான். எந்த தேகத்தை ஜாகிரதி பண்றதுக்காக சேதனமா இருக்கக்கூடிய தேகம் இருக்கு, அது ஆத்மா. இது யாரு சொல்றாங்க, பிராகிருதாஜனாக லோகாயுதிகாசத்தை பிராகிருதாஜனாக சாஸ்திரம் தேசிய ஆத்மானாத்ம விவேகத்துக்காக அந்த சாஸ்திரம் படிக்காத ஜனங்கள் சொந்த புத்தி இருக்கு, அந்த புத்தியால அவ விவேகனம் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்றான். அதே மாதிரி லோகாயுதிகாசத்தை அவங்க அதுதான் நம்பிக்கப்படுத்துறான். எப்படி கண்டுபிடிக்கிறா பாருங்க, மனுஷோகம் இது ஆத்மனி மனுஷத்வாத்மான ஒண்ணு, ரட்சாமி இது கந்திருத்வாத்மான தேக விஷயத்தையே உபகரிச்சது. நாம பேசுற அவ்வளவு பேசிய நம்ம அழைச்சி பார்த்தோம்னா அப்ப தெரிய நாம எதை பத்தி நான் சொல்றோம், நான் மனுஷன் அப்படின்னு சொல்றேன். நானோட சேர்ந்து நான் என்னெல்லாம் சொல்றேனோ
அதை வச்சு நான் எதை நினைக்கிறேன்னு கண்டுபிடிக்கலாம். அது நியாயமான மார்க்கம் தான். பேசுற பேசுல நான்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா அதோடு கூட இவன் என்னெல்லாம் சேர்த்து சொல்றான். நான் மனுஷன், ஆமா சொல்றான். நான் போகிறேன், நான் வரேன் எல்லாம் சொல்றானா. ஆறு இதெல்லாம் மனுஷத்துவங்கிறது எங்க இருக்கு? இந்த மனுஷத்துவமானா அப்பதான். அது மாத்திரம் இல்லை, நான் அங்க போயிட்டு இருக்கேன், நடந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். எது நடந்து போகுது நமக்கே தெரியுறது, எது நடந்து போகுது எல்லாருக்கும் தெரியுறது. ஆகையால இதெல்லாம் தேகம் ஆத்மா அப்படின்னு வச்சிருந்தாக்கா தெரியாது. அப்பதான் உபகரணமாகலாம். தேகம் மாத்திரம் இது கபிரஸ்த பிண்டாபிப்பிராயம் திரட்டம். தேகம் மாத்திரம்னு ஒண்ணு போட்டாரு. அது என்னது? தேக மாத்திரம்னு சொன்னா சில பேர் ஒரு சின்ன சமம் கூடும். இந்த தலையை விட்டுட்டு கீழே உடல் மாத்திரம் அப்படின்னு அது 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 இல்லை. அந்த மாதிரி எடுக்கிறாரு இல்லை. அது திரத்தம் கூட இருக்கணும். அதை வெட்டிக்கிட்ட ஆப்பா உள்ளது. கபிரஸ்த பிண்டாபிப்பிராயம் திரட்டம். பொதுவாக அந்த மாதிரி ஒரு இது வந்து அதுக்காக மாத்திரேனா தேகாதிரிக்கம் சுதந்திரம் சைதன்யம் அந்நிய விசேஷனம் தான். அதுக்கும் ஒரு கிரியை சொல்லணும். தேகம் மாத்திரம்னு போடுவாங்க. மாத்திரத்தினால எதை வியாபித்தி பண்றாங்க அப்படின்னு கேட்டால், நீங்க சைதன்யம் சொல்றீங்க, அது ஆத்மா இல்லை. இதுதான் ஆத்மா, அது ஆத்மா இல்லை. தேகம் மட்டும்தான் ஆத்மா, அது இல்லை. தேகம் மட்டும்தான் இன்னும் ஒண்ணும் இல்லை. சட்டை கிட்ட போட்டுட்டு இருந்தாலும் வச்சுக்கோ, அது ஆத்மா இல்லை. சட்டையோடு சேர்ந்து தேகம் ஆத்மா ஆகாது. சைதன்யத்தோடு சேர்ந்த தேகம் ஆத்மா. அதை தவிர்த்து வேறு எதையும் அதுல கலக்காத ஆத்ம பேச முடியாது. சுதந்திரம் சைதன்யம் அந்நிய விசேஷனம் தான். அதை தவிர்த்து அந்த தேகத்தை ஏதோ விசேஷனம் போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அந்த வஸ்து எல்லாம் உணாக போட்டுருக்கான், சட்டை போட்டுருக்காங்கன்னா அதெல்லாம் ஆத்மாவிலே சேராது. இது தேகாதார பரிணத பூதச்சதுஷ்டய அந்தர்பூதமேவ இதெல்லாம் மாத்திரம் அப்படின்னு சொல்றாரு. இந்த 4 பூதங்கள் தேக ரூபமாக ஒரு பரிணாமத்தை எடுத்திருக்கு. 4 பூதம் தான் சொல்லலாம். அந்த பூதம் சதுர்பூதம் அப்படின்னு அவளுடையது. ஆகாசம் ஒரு பூதமாகாது, அவள் கிடையாது. அதனால பூதச்சதுஷ்டய அந்தர்பூதம். ஆத்மான்னு சொல்றாரு. அது என்னதுன்னா அகம் பிரத்ய ஆடம்பரம். இந்த ஆத்மா அனாத்மான விவகாரம் கிடையாது. இப்போ அகம்னு சொல்லக்கூடிய வஸ்து, அகம்னு எந்த வஸ்து அவன் பேசுறானோ அந்த வஸ்து பேசுறான். ஆறு சொல்றான் சாஸ்திரோபதேச அசம்ஸ்கிருத மதய. சாஸ்திரோபதேசத்தினால சம்ஸ்காரம் ஆகாத, அந்த சம்ஸ்காரம் ஏற்படாத புத்தி கொண்டு வருது. மாத்திர அதிகரித்த விவகாரணா இதற்கா தரிசனம்னு சொன்னா சர்வ பிரமாணத்தையும் வச்சுக்கணும். லௌகிக பிரமாணம், அந்த பிரமாணத்தை மாத்திரம் வச்சிருந்து விவகாரம் பண்ணலாம். அதே மாதிரி லோகாயுதிக்காக இது பூதச்சதுஷ்டய தத்துவாக பிரதிஷ்டாக அந்த மாதிரி ஒரு மதம் பிரதிஷ்டா இருந்துருக்கு. அவளும் இதான் சொல்லலாம். ஏவம் இந்திரியானேவ சேதனானே ஆத்மா இது அவரே வேறு சில பேர் சொல்றான். இந்த சைத்தன்யம் இருக்கு பார்த்தா புரிஞ்சுக்கிறது தேகம் இல்லை, தேகத்துக்குள்ள இந்திரியங்கள் இருக்கு. கண்ணு பார்க்கிறது, காது பேசுறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப கண்ணுதான் பார்க்கறது, அதுதான் ஆத்மா. எது பார்க்கறதோ அது ஆத்மா. காது கேட்கிறா, எது கேட்கறது? காது தானே கேட்கறது. அது மாதிரி காது ஆத்மா அப்படின்னு சொல்ற வார்த்தைலாம் வேற. இந்திரியானாம் தத்துவாதி மனப்பரியந்தானாம் ஏதீகத்தின் அசத்தியதி சரீரே ரூபாதிஜானானாம் அபாவாத் தேசானேவ வியஸ்தானாம் சேதனத்துவம் அகம் பிரத்யய விஷயத்வஞ்ச மன்யந்தே கிரமேண வரதோஸ்தீவத்து இதரேதர குணபாவம். இது ஒரு சின்ன உபபத்தி சொல்றது. இந்திரியா தேக ஆத்மாங்கிறதே நமக்கு கொஞ்சம் நல்லாவே பிரசித்தமா ஒரு மனசுக்கு ஏறுற மாதிரி இருக்கு. இது சொல்றது நியாயமா தெரியுற மாதிரி இருக்கு. இந்திரியத்தை எப்படி ஆத்மா யாரும் பார்க்கறதில்லை, தனக்கும் தெரியாது, மற்றவாளுக்கும் தெரியாது. அதை வச்சு எப்படி ஆத்மான்னு சொல்றதுன்னு கேட்டா அது ஒரு யுக்தி சொல்லலாம். சத்துராது மனப்பரியந்தானாம் சத்துக்களை ஆரம்பிப்போம். அந்த பஞ்ச ஞானேந்திரியம் மனசேதனை 1 5 6 பக்கம். அதுல ஒவ்வொன்றும் குறைஞ்சாலும்
ஒவ்வொன்றுடைய காரியம் நின்று போகுது. கண்ணு குறைஞ்சு போயிடுச்சுன்னா பார்க்கறதுங்கிறது நின்று போயிடும். பார்க்க வேலையெல்லாம் நடந்து அப்படிதானே. பிராணசமாதத்தை சொல்றது ஒவ்வொரு வீட்டையும் யார் நாம் புரியவனா இவெல்லாம் போயிட்டு வந்தது. அது இல்லாத சமயத்துல அதனுடைய காரியம் நின்று போச்சு, பாக்கி எல்லாம் நடந்துடும். அதனால என்னாச்சு, ரூபாதி ஜானம் அபாவா. சத்துக்கு இல்லைன்னு சொன்னா அவனால ரூபத்தை பார்க்க முடியாது, அவனுக்கு அந்த ஞாபகம். அதனால இப்போ அவன் அது தனித்தனியா ஒவ்வொன்றும் சேத்தனமா. சேத்தனம்னா ஆத்மா, சேத்தனம்னா தனித்தனியா சேர்ந்து சேத்தனம்னு சொல்லுது. அதுதான் அகங்கிற பிரத்யேகத்துக்கு விஷயமா. நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த நான்கிறது என்னன்னா என்னுடைய கண்ணுன்னு இருக்கணும். நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா காதுதான் நான். அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்தா போல அந்த நான்கிறது மாறும் வாழ்க்கை இருக்கிறார். என்னுடைய காதுன்னு நீங்க சொல்ல கூடாது, காதைதான் நான், அன்னைதான் நான். என்னுடைய கண்ணுங்கிறது இப்ப ராகோத்திரகான்னு சொல்றாங்க. அன்னிட்டு அதுலயும் கிரமேண வரகோஷ்டி வந்து இதர குணசாகம். வரகோஷ்டி அப்படின்னு சொன்னாங்க அந்த வரன் மாப்பிள்ளை சொல்லலாம். அவனுடைய இது வருது ஊர்வலம். அதனால் அதுல என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்நிய தினத்திலே அந்த கோஷ்டியிலே அவனுக்கு சாதாரண அவன் வந்து விசேஷமா சன்மானத்தோடு அழைத்து வரப்படுவான். வாக்கிலாம் நடந்து வருவான், இவன் வண்டியில வருவான், குதிரையில வருவான், இதுல வருவான். அவனுக்கு என்ன அப்படி ஒரு பிரார்த்தனை, அவனோட பெரியவாள்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த கோஷ்டியில அவனுக்கு பிரார்த்தனை. அதுதான் வரகோஷ்டி வந்து இந்த கோஷ்டியில மாத்திரம்தான் எங்க பார்த்தாலும் வர முடியாது. அவன் தெரியாத இங்கேயும் இந்த சமயத்துக்கு அதுவும் அந்த சமயத்துக்கு மாத்திரம்தான் அந்த நியாயம்னா. இப்ப பார்க்கிறதுங்கிற ஒரு பிரிய வரதா இருந்தா அப்ப கண்ணுக்கு அந்த பிரார்த்தனை. வாக்குலாம் அப்ப ஆத்மான்னு எடுத்துக்க முடியாது. எது பிரதானமோ அதுதான் ஆத்மா. கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா வாக்குதான் ஆத்மா. இப்ப கண்ணு காதெல்லாம் அப்ப குணகுமாகும். அந்த அந்த ஞானத்தை சொல்லுங்க. வரகோஷ்டி வந்து இதரைகளை குணகுமாகும். அந்தந்த காரியத்தை பொறுத்தவரை அந்த யார் பண்றாலும் அதான் ஆத்மா. வாக்குதான் அதுக்கு அடங்கி இருக்கும். இந்திரிய தர்ம சாமானாதிகரண்யம் அகம்பிரத்யத்தை இருக்கிறது. இதுக்கு எந்த பிரமாணம்னா, நான் ஒரு அனுபவம் காமிக்கிறேன் பாருங்க. என் கண்ணு தானம்னு சொல்றான். கண் கொஞ்சம் மங்கி கொடுத்து பார்க்காம கொடுத்து அப்ப என்ன சொல்றான், நான் அகம் காணா அகமையும் காணா. இந்த காணத்துங்கிற இந்த தோஷம் வந்தது வைகல்யம் இந்திரியத்துல வந்தது, கண்ணுக்கு வந்தது. கண்ணை சரி பண்ணிட்டா அது போயிடும். ஆனா அவன் என்ன சொல்லிக்கிறான், தனக்கு வந்ததாதானே சொல்றான். அகம் காணகான அகம் காணுஜாதகா அகம் அனுபவஜாத. காணன்னா ஒரு ரெண்டு மாத்திரம் தெரியாம போனா காணா, ரெண்டும் தெரியாத கொடுத்துனா அந்தகா அப்படின்னு. இந்த மாதிரி கண்ணுக்கு வந்த தோஷம் வந்து தனக்கு வந்ததா ஆத்மாவுக்கு வந்ததுங்கிறது தெரியறது இல்லையா. அப்ப அது ஆத்மாவா இருந்தா தானே சொல்ல முடியும். அதனால அதே மாதிரி நெல்கோகம் அப்படின்னு என்னுடைய வாதியம் வேலை செய்யல. உடனே என்ன சொல்றான், அகம் சொல்றான். அப்ப இதுல என்ன ஆச்சு, அந்த வாதியம் தான் அகங்கிறது தெரியுறதுல. அப்ப அந்த இது பேச்சுங்கிற ஒரு விவகாரத்தை எடுத்துக்கும் போது ஆத்மாவாக இருந்து பேசுறது வாதியம் தான் அப்படின்னு எடுத்துக்கணும். மனவேத சேதனம் அகம் பிரத்யேக விஷயம் அந்நியமன்யம். வேறு என்ன சில பேர் என்ன சொன்னா, இந்த தனித்தனியா இந்திரியங்களும் வச்சுக்காருந்தோ மனசை ஒன்று போடும், அதை ஆத்மாவா வச்சு விடுவோம். இது மற்ற எல்லா இந்திரியத்தோடு சேர இருக்கு. இது சேராட்டா மற்ற இந்திரியம் இருந்தும் பிரயோஜனம் இல்லையே. அதனால மனச ஆத்மான்னு சொல்லி இது நல்லா இருக்கணும் அப்படின்னு வேற சில பேர் தெரிவித்தா, மனவேத சேதனம் அகம் பிரத்யேக விஷயம் அந்நியமன்யம். சொப்பனம் பாருங்க, இந்த கண்ணு காது மூக்கு எல்லாமே வேலையை எடுத்து கொடுத்து. ஆனா சொப்பனை அழகா பார்த்துட்டு இருக்கேன். எதை வச்சு பார்த்தீங்கன்னா மனசு ஒண்ணுமே ஏன் பார்க்கறது. அதனால மனசுதான் ஆத்மா. சொப்பனே இந்திரிய தட்டத்தை உபரணி மனசா ஏவ அம்மிக்கு சர்வ விவகாரத்தும் இது வந்தா 10 இந்திரியங்கள் பார்த்து எல்லாம் நின்று கொடுத்து வேலையே செய்யல. ஆனால் மனசு எல்லாம், அதனால மனசு ஆத்மான்னு சொல்றோம். விஞ்ஞான மாத்திரம் கருத்த முயற்சியது. இது பௌத்தால் விஞ்ஞானவாதி. அந்த மாத்திரம் என்ன விஞ்ஞானம் கணிக்கும் விஞ்ஞானம் ஆத்மேதி அப்படின்னு சொல்லாம அது என்ன ஒரு மாத்திர கிருத்தம் போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டா அதுக்கு பார்த்து எழுதுறார். மாத்திர கிரகணா
அகமித்யாகாராதி அகமிதி ஆகாராதி வர்ணத்ரயாதிரிக்தம் கிஞ்சித் அவபாசதே எது அகம் பிரத்யேகத்தை விஷய கல்வியத அது யுக்தி கிடைக்கணும் சொல்றானா அகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த அகமித்யகாராதின்னு இருக்கணும் அகமித்யாகாராதின்னு இருக்கு வேற புத்தகம் இருக்கா அதுதான் கரெக்ட் இங்க ஒரு கால் ஜாஸ்தியா இருக்க அகம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அகம் அப்படின்னு தெரியலையா இந்த வர்ணம் தான் வர்ணத்திரைய 3 வர்ணங்கள் இந்த 3 வர்ணத்தை காட்டிலும் தனியாக அகங்கிற பிரதீதியில வேற எதுவும் பாதிப்பதில்லை. இந்த ஞானம் தான் ஆத்மா. அகம் இத்தியகாராதி வர்ணத்திரயாதிரிக்கம் கிஞ்சித் ந அவபாசதே. இதை தவிர்த்து அந்த ஒன்றுமே பாதிக்கலையா இந்த ஞானத்துல? ஏதாவது பாதிச்சாதானே அகம் பிரத்யேக விஷயக்கல்பேத இதுதான் பாதிக்கிறது. இதை தவிர்த்து ஒன்றுமே பாதிக்கலையா? ஏன்னா விஞ்ஞானமேவ ஸ்வாதபூரம் அவிரதோதயம் அகில லோகயாத்ரா நிலையம் அனுபவ பத்ன பக்ஷாந்தரம் அவித்யுத்பத்தியதே இத்யன்னே மன்யந்தே. விஞ்ஞானம் ஒன்றுதான் அகம் அப்படிங்கிறத அவ கண்டுபிடிக்கிறான். எப்படி அந்த விஞ்ஞானம் எப்படி இருக்கு? ஸ்வரப பங்குரம். அது நாசம் பண்றதுக்கு வேற எதுவுமே வர வேண்டாம், தானாவே அழிஞ்சு போடலாம். கண்டிப்பா அடுத்த கணத்துல தானா மறந்துடும். அது எப்படி யாரு நாசம் பண்ணாங்கன்னா வரக வங்குரம் இன்னொரு காரணத்தினால நாசம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இருக்குன்னா அடுத்த கணத்துல தானம் கொடுக்கும். அதனால தொடக்க பண்ணிடுவான். அவிரதோதியம் நாசம் ஆயிடுச்சுன்னா அடுத்த கணம் இல்லாத போதுமே ஆத்மாவே இல்லாத போது என்ன பண்றதுன்னா நடுக்கிற இடவெளி இல்லாமல் உதயம் அதுலயே இருக்கான். இந்த ஞானம் வந்தது அடுத்த கணம் அது போயிடுச்சு. ஆனா வேற ஞானம் நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி இன்னொரு ஞானம் வந்துருக்கு. அதுக்கு அடுத்ததுல 2வது போயிடுச்சு. ஆனா 3வது வந்துருக்கு. இதுதான் அவிரத உதயம். இருக்காமல் வேற வேற இன்னொரு விஞ்ஞானம் உண்டாகிட்டே இருக்கான். இதுக்கிட்டே இருக்கு. பூர்வபூர்வம் போயிட்டே இருக்கு. சித்தரோத்தரம் உண்டாகிட்டே இருக்கு. அப்பேற்பட்ட விஞ்ஞானமா அகில லோகயாத்திரா நிலையம். இது செய்யக்கூடிய அத்தனை லோகயாத்திரானா லோகத்தில் பண்ணக்கூடிய விவகாரங்கள் அத்தனை விவகாரங்களுக்கும் ஆசிரியம் இதுதான். இதுதான் நிலையம் சொல்ற இந்த விஞ்ஞானம். இதை விட்டுட்டு வேற ஒண்ணும் இல்லை. அனுபவ சகுன பக்ஷாந்தரம் இது ஆத்மான்னு சொல்றதே மற்றவெல்லாம் வேற பல இதுக்காக இருந்திருக்கும் போது நீ எப்படி இது ஆத்மான சொல்றது எல்லாரும் ஒத்துப்பா அப்படின்னு கேட்டால் அனுபவமே மற்ற பக்ஷாந்தரத்தை எல்லாம் பங்கம் பண்ணி விட்டு விடுறான். அனுபவ சகுன பக்ஷாந்தரம். எந்த தேகம் ஆத்மாவா இந்திரியம் ஆத்மாவா எல்லாம் தப்பு. அனுபவத்துக்கு விருப்பம். அனுபவமே அவளை அடித்து கொண்டு விடுறது. இந்த பட்சத்தை அடித்து இல்லையே தீட்டு விடலாம். அதனால விஞ்ஞானம் ஆத்மா அப்படின்னு அவ கொண்டு வரான். அகமிக்கு உற்பத்தியதே என்று அந்நியமன்யந்தே. இதைத்தான் நம்ம சௌதாதிகரணத்துல இதையும் வந்துட்டு சுகுப்தே விஞ்ஞான தேசத்தியாப்தபாவா அகஸ்மாதேவ அகமிதி சமுதய தரிசனாத் அகாரணஸ்ய சாதாதித்யஸ்ய பரமார்த்த வஸ்துத்வாத் அசதோகாக ஏவ அலங்காரः இத்யபரே சந்திரந்தே. இதை விட பெரிய பௌத்தம் தான். மாத்தியம் என்ன பேரு புண்ணியவாசம். அவன் என்ன சொன்னான், இது தெரியல இந்த விஞ்ஞானம் வந்துட்டே இருக்குங்கிறது. அண்ணா தூங்கும் போது என்ன விஞ்ஞானம் வருது? விஞ்ஞான லேசத்தியாப்தபாவா சுகுப்தியிலே நிரந்தரமா விஞ்ஞானம் வந்துட்டே இருக்கு. அவிரதோதயம் போட்டு சுகுப்தியை எடுத்துட்டு வருது. அங்க வந்துட்டே இருந்தா சுகுப்தியே போடுவாப்பா. அதனால சுகுப்தி விஞ்ஞான லேசம் கொஞ்சம் கூட விஞ்ஞானம் இல்லை. அப்ப எங்கேயும் திடீர்னு வந்தது மூச்சில உடனேன்னா அகஸ்மாதேவ அகமிதி சமுதாய தரிசனா. எங்கேயும் காரணமே கிடைக்காது. அது எப்படி துரத்த சுந்தரம் காரணம் இல்லாமல் போயிடுவோம், காரணம் இல்லாமல் வரவும் வரும். அதனால அவிருத்தோதயத்தை பண்ணாங்க. அதனால அகஸ்மாதேவ ஒரு காரணம் எப்படி வந்ததுன்னு கேட்கவே முடியாது. எப்படியும் வரல. எந்த காரணத்திலேருந்து வந்தது அப்படின்னு கேட்டால் என்கிட்ட பதிலே இல்லை. என்ன பதில் சொன்னா இது வரத்துக்கு காரணம் வேண்டாம், காரணம் இல்லாமலே வருது. அதான் அகஸ்மாதேவ அகமிதி சமுதாய தரிசனா. அப்பதான் அகஸ்மாத்துன்னு நம்ம பிரயோகம் பண்ணணும். எதிர்பார்த்து முன்னாடியே காரணங்களா சரியா தயார் பண்ணி வச்சு உண்டாச்சுன்னா அது அகஸ்மாத்து இல்லை.
எனவே நம்ம எதிர்காலத்துல உள்ளதே இல்லை வந்துட்டு தஸ்மாத்தா வந்துட்டு அப்படின்னு அப்பதான் சொல்றோம். இந்த சப்தத்தை அப்பதான் பிரயோகம் பண்றோம். சமுதாய தரிசனா அதனால அகாரணத்திய காதாதிஷ்டத்திய சரி இது சத்தம்னு சொல்லி ஏன் சூன்யவாதம் சொல்றேன்னு கேட்டா காரணம் இல்லாமல் வந்த காரியத்தை பரமார்த்தம் எப்படி ஒத்துக்க முடியும்? அதான் சொல்றாங்க அகாரணத்திய காதாதிஷ்டத்திய பரமார்த்த வஸ்துத்வ அபாவா. இந்த விஞ்ஞானம் திடீர்னு காணாத போயிடுறது, திடீர்னு எங்கிறது. ஆகையால திடீர்னு வரும் போகமானதுனால இது பரமார்த்த வஸ்து ஆகாது. பரமார்த்த வஸ்து அப்படி போகும் வரும்னு சொல்ல முடியுமா? இருந்தா ஒரே மாதிரி இருக்கு. ஆகையாலே இதுவும் போட்டுட்டார். அசதவகாசா ஏவ அங்கீகாரமாய் எவரே சங்கிரந்தே அகம் அம்மா எதுவும் சொல்றானே எல்லாம் தப்பு. அதனால சூன்யம் தான் ஆத்மான்னு சொல்றோம். சூன்யங்கள் சங்கிரந்தே இதோட நாஸ்திக மதம் முடிஞ்சிடும். நாஸ்திக சொல்றதுக்கு அவருடைய ஆத்ம பிரக்கிரியை முடிஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்தது ஆஸ்திகா சொல்றது.